கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் பண்ணுவதற்காக தேவாலயத்துக்கு வந்ததை நாம் பார்த்தோம். இந்த நாளிலே அவர்கள் அந்த சுத்திகரிப்பின் முறைமையின்படி எல்லாவற்றையும் முடித்து அவர்கள் வெளியிலே வருகிற வேளையில் ஒரு மனிதனை சந்தித்தார்கள். அவருடைய பெயர் சிமியோன். அவர் அதிக வயதானவர். இஸ்ரவேலிலே மிகவும் பக்தி உள்ளதான ஒரு மனிதன். அவரை குறித்து சொல்லும் பொழுது, அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கணுமாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் மட்டும் மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியாவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திற்கு வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயமற்பான முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி, இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த நேரத்தில் மேசியாவை கிறிஸ்துவை பார்ப்பதற்கு முன்பாக நீ மரணமடைய மாட்டாய் என்று ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதன்படியாக அவன் எவ்வளவு நாள் காத்திருந்தான் என்று தெரியாது. ஆனால் நீண்ட நாட்களாய் காத்திருந்து அந்த குழந்தையை யோசேப்பு மரியாளிடத்தில் கரத்திலிருந்து வாங்கி அவன் அழகான ஒரு பாடலை பாடுகிறான். அந்த பாடல் தான் இன்றும் கூட தேவாலயங்களிலே மாலை வேளையிலே ஞாயிற்றுக்கிழமையில் அந்த சிமியோனின் கீதம் என்று பாடப்படுகிறது. அதுதான் மிக ஒரு ஒரு உன்னதமான ஒரு பாடல். அந்த பாடலிலே அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லும் பொழுது, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர் என்று சொல்லிவிட்டு அவர் அநேக காரியங்களை சொல்கிறார். உடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்கிறார். இயேசு கிறிஸ்து என்கிறதான ரட்சிப்பின் தேவனை ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்று அவர் பூரித்தவராய் காணப்படுகிறார். ஆகவே இந்த நேரத்தில் அவர் இதையெல்லாம் இந்த பாடலை அழகாக பாடிவிட்டு கடைசியில் மரியாளிடத்தில் வந்து சொல்கிறார், மரியாளே, உன்னுடைய இருதயத்தில் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும். உன்னுடைய ஆத்துமாவிலே ஒரு பட்டயம் உருவி போகும். அது அர்த்தம் என்ன? ஒரு நாளிலே உன்னுடைய குமாரனாகிய இயேசு மற்ற உலகத்தாருடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரிப்பார். அந்த நேரத்தில் அவருடைய பாடுகள் மரணங்கள் அனைத்தும் உன்னுடைய ஆத்மாவை ஊடுருவி போகத்தாதான ஒரு பட்டயமாய் காணப்படும் என்று சொன்னார். அவர் தீர்க்க தரிசனத்தினாலே இயேசுவினுடைய பிறப்பிலே அவர் ஏற்றுக்கொண்டாலும் கூட அவருடைய மரணத்தை வெளிப்படுத்தி காட்டக்கூடியவராக இருந்தார். இந்த நாளிலே இந்த வார்த்தையை குறித்து நாம் சிந்திப்போம். இயேசு இந்த உலகத்தில் வந்ததை அங்கீகரித்த மக்களிலே இந்த சிமியோன் என்கிற ஒருவர் அவருக்காக காத்திருந்தார். அந்த போல நாமும் கூட எப்படி இந்த சிமியோன் முதல் வருகைக்காக காத்திருந்தாரோ அதே போல நாமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிற 2ஆம் வருகைக்காக ஆவலோடு காத்திருந்து இவரே இரட்சகர், இவரே ஆண்டவர், இவருக்கு நன்றி செலுத்துவோம் என்று அவரை நாம் எதிர்நோக்கி காத்திருப்போம். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம். சிமியோன் தாத்தாவுடைய இந்த பாடலுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பாடலை நாங்கள் பாடும் பொழுதெல்லாம் உம்மை குறித்து நாங்கள் சிந்திக்க நீங்கள் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த சந்தோஷமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.